எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஜெயிக்க பணம் தேவையில்லை, விடாமுயற்சியும் கைமணம் போதும். இதற்கு சாட்சி தான் சென்னையை சேர்ந்த சிந்தாமணி அம்மா. ஒரு காலத்தில் குடும்ப வறுமையால் ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்பட்ட ஒரு தாய் இன்று தினமும் ஆயிரக்கணக்கான இட்லிகளை விற்பனை செஞ்சு ஒரு மிகப்பெரிய உணவக அதிபராக உயர்ந்தது எப்படி? சென்னை என்றாலே வேகம்தான். அந்த வேகமான நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களோட பசியை தீர்க்கிற ஒரு பெயர் தான் சிந்தாமணி. இன்னைக்கு இவங்க கடையில் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த வெற்றிக்காக அவங்க கொடுத்த விலை என்ன தெரியுமா? வறுமையின் நாட்கள். சென்னைக்கு பிழைக்க வந்த இடத்துல கையில் காசு இல்லை, கணவரனோட வருமானம் போதலை, பிள்ளைகளோட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ தான் சிந்தாமணி அம்மா ஒரு முடிவெடுத்தாங்க. நமக்கு தெரிஞ்ச சமையலை ஏன் ஒரு தொழிலாக செய்யக்கூடாது? அந்த ஒற்றை கேள்விதான் ஒரு சிறிய இட்லி கடைக்கு வித்துட்டது. உழைப்பே மூலதனம். தினமும் நள்ளிரவு 2 மணிக்கு எழுந்துச்சி மாவு அரைக்கிறது, சட்னி தயார் செய்யறதுன்னு ராட்சச உழைப்பு. தரமான இட்லி, காரமான சட்னி, மலிவான விலை, இதுதான் இவங்களோட தாரக மந்திரம். மெல்ல மெல்ல அந்த தள்ளுவண்டி கடை ஒரு ஏரியா முழுக்க பிரபலமாச்சு. வறுமைக்கு குட் பை. நேரமாக ஆக ஒரு இட்லி பாத்திரம் 2 ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு. இன்னைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான இட்லிகள். வறுமையின் வாசப்படியோடு நின்ற அந்த குடும்பம் இன்று சொந்த காலில் கம்பீரமாக நிற்குது. உழைச்சா முன்னேறலாங்கிறதுக்கு சிந்தாமணி அம்மா ஒரு வாழும் உதாரணம். சிந்தாமணி அம்மாவின் அடைந்திருக்கும் வளர்ச்சிக்கு பின்னால் எவ்வளோ பெரிய இருள் இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வெற்றி கோபுரத்தின் அஸ்திவாரம் கண்ணீரால் கட்டப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையின் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வறுமையோட மல்லு கட்டி கொண்டிருந்தாங்க சிந்தாமணி அம்மா. கணவரின் வருமானம் குடும்பத்தோட அடிப்படை தேவைகளுக்கே பத்தலை. பிள்ளைகளின் படிப்பு செலவு, வீட்டு வாடகை, ஒவ்வொரு மாதமும் ஒரு போர்க்களமாக இருந்தது. நாளைக்கு என்ன சமைப்போம் என்பதை விட நாளைக்கு சமைக்க எதுவும் இருக்குமா, அதுதான் அன்றாட கவலையாக இருந்தது. வறுமை என்பது பசி மட்டுமல்ல, அது ஒரு விதமான அவமானம். சொந்தக்காரர்களால் புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள், அக்கம் பக்கத்தினரின் ஏளன பார்வைகள், இது எல்லாமும் சிந்தாமணி அம்மாவின் மனதை ரணமாக்கின. ஆனால் அவங்க உடைஞ்சு போகலை. ஒரு நாள் இரவு தன் பிள்ளைகளின் முகத்தை பார்த்தாங்க. இப்படியே இருந்தால் இவங்களோட எதிர்காலமும் இருட்டாகிடும். கையில் இருந்த மிக குறைந்த சேமிப்பை வச்சு ஒரு பழைய தள்ளுவண்டியை வாங்கினாங்க. அந்த வண்டி தான் இன்னைக்கு அவர் கட்டியிருக்கும் சாம்ராஜ்யத்தின் முதல் செங்கல். சென்னை நகரம் உறங்கத் தொடங்கும் நள்ளிரவு 2 மணிக்கு சிந்தாமணி அம்மாவின் உலகம் விழித்து கொள்ளும். மக்கள் கனவு காணும் நேரத்தில் இவர் தன் கனவை நினைவாக்க உழைக்க தொடங்குறார். கையில் வலிக்கும் வர மாவு அரைக்கிறது, மணக்க மணக்க சட்னி அரைக்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையிலும் ஒரு நேர்த்தி இவரிட இருப்பது. நவீன இயந்திரங்களில் உழைப்பால் தேய்ந்து போன கைகளும் வாடிக்கையாளருக்கு நல்ல உணவை கொடுக்கணுன்ற சுத்தமான மனசும் தான். இவரது இட்லி ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா? அதில் சேர்க்கறது வெறும் அரிசியும் உளுந்து மட்டும் இல்லை, ஒரு தாயோட பாசம். அந்த சிறிய தள்ளுவண்டியிலிருந்து வரும் அந்த தனித்துவமான மனம் தெருவின் கடைசி வரை இருக்கும் மக்களை இழுத்து வருது. குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் சிந்தாமணி அம்மாவோட அடுப்பு மட்டும் அணையிறதே இல்லை. ஒரு நாளைக்கு 100 இட்லி என்பது மெல்ல மெல்ல உயர்ந்து இன்று ஆயிரக்கணக்கான இட்லிகளாக மாறி இருக்குது. உழைப்பையே மூலதனமாக வைத்த ஒரு பெண்ணுக்கு இந்த உலகம் வெற்றியை தவிர வேறு எதை பரிசாக கொடுத்துட முடியும்? நேரம் என்பது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் காலியான சட்டியோட பசியில் அழுத அதே இடத்துல இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கார் சிந்தாமணி அம்மா. வறுமை இவரை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. எதை கண்டு உலகம் இவரை ஏளனம் செய்ததோ அதே உழைப்பை கொண்டு இன்னும் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க. என் பிள்ளைகள் என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்று அவர் அன்று சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும் இன்று அவரது பிள்ளைகளின் பட்டங்களாக மாறி நிற்கின்றன. பணம் மட்டும் வந்துடல, அதோடு சேர்த்து பெரும் மரியாதையும் வந்திருக்கு. இட்லி கடை தானேன்னு சொன்னவங்க முன்னாடி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக, என்டர்பிரனராக நின்றுட்டுருக்காங்க.
வறுமைக்கு அவர் சொன்ன குட் பை இன்று பல ஆயிரம் பெண்களுக்கு ஒரு புதிய வெல்கம் கார்டாக மாறியிருக்கு. நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை விதைச்சிட்டு சிந்தாமணி அம்மாவின் கரண்டிகள் இப்போவும் சுறுசுறுப்பாக தான் இயங்கிட்டு இருக்கன. சிந்தாமணி அம்மாவின் கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்று தான். உங்கள் கையில் மூலதனம் இருக்குதோ இல்லையோ, உங்கள் மனசில் விடாமுயற்சி இருந்தால் இந்த உலகம் உங்கள் காலடியில். வறுமை என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய சரித்திரத்தின் தொடக்கம். உங்கள் பகுதியில் இது போல் உழைப்பால் உயர்ந்த நிஜ நாயகிகள் யாராவது இருக்காங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உழைப்பே உயர்வு, இதுதான் சிந்தாமணி அம்மாவோட தாரக மந்திரம். இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ₹1 இட்லி பாட்டி கமலத்தாள் கதையும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சா அதையும் பாருங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிகப்பெரிய பலம். நன்றி, வணக்கம்.